டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லங்காதீப பத்திரிகைக்கு விருது. ஜெனீவா தீர்மானம் குறித்து கூட்டமைப்பு கலந்துரையாடல். யுத்தம் முடிவுக்கு வரப்படுவதால் மாத்திரம் பிரச்சனைகள் முடிந்துவிடுவதில்லை, பசீர். இனி விரிவான செய்திகள். விஜய நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் லங்காதீப பத்திரிகை மிகவும் பிரசித்தமான செய்தி பத்திரிகை என்ற விருதை தொடர்ந்து 8வது வருடமாக ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருதுகள் வைபவத்தில் பெற்றுக்கொண்டுள்ளது. பலத்த எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கும் ஜெனீவா தீர்மானத்துக்கு கூட்டமைப்பின் பங்களிப்பு, இரணைமடு நீர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் இன்று காலை 9:45 மணியிலிருந்து யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் ஒன்று கூடியுள்ளனர். இலங்கையில் கடந்த 3 தசாப்தங்களாக இருந்த இனப்பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தவிசாளருமான பசீர் சேகுதாவுத் தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதால் மட்டும் பிரச்சனைகள் முடிந்து விடுவதில்லை எனவும் அவர் கூறினார். கல்குடா தொகுதி ஐக்கிய முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் 25வது ஆண்டு நிறைவு விழாவும் புதிய காரியாலய திறப்பு விழாவும் புதன்கிழமை வாழைச்சேனையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மீண்டும் டிஎன்டிவி செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.